மயில் போல பொண்ணு ஒண்ணு. காற்றில் கலந்த கானக்குயில், இசைஞானியின் இதய வீணையாய், இளைஞர்களின் காதல் கீதையாய் ஒலித்த காந்த குரல் இன்று காற்றோடு காற்றாக கலந்து விட்டதோ? இந்திய சினிமாவின் இசை சக்கரவர்த்தியான இளையராஜாவின் ஒரே மகளும் பிரபல பாடகியுமான பவதாரணி அவர்கள் 47 வயதில் கல்லீரல் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்தார். இவர் 1976ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி பிறந்தார். இசையின் வாரிசான பவதாரணி அவர்கள் 8 வயதிலேயே பாடத் தொடங்கிவிட்டார். அந்த பிஞ்சு குரலில் கொஞ்சம் மொழியில் மைடியர் குட்டிச்சாத்தான் என்ற படத்தில் பாடி பின்னணி பாடகியாக அறிமுகமாகியிருந்தார். அதற்கு பிறகு பல திரைப்படங்களில் பின்னணி பாடியுள்ளார். குறிப்பாக பாரதி திரைப்படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடலுக்காக தேசிய விருது வென்றார். இதன் பிறகு ஏ.ஆர். ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, பரத்வாஜ் உள்ளிட்ட பலரின் இசையிலும் பின்னணி பாடல்கள் பாடியுள்ளார். அழகி படத்தில் இவர் பாடிய ஒளியிலே தெரிவது தேவதையா என்ற பாடல் இவரை புகழின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. இவர் வித்தியாசமான குரல் வளம் கொண்டவர். அத்துடன் தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் 10 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ளார். இவர் சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர் ஒரு விளம்பர நிறுவன நிர்வாகி. சென்னை ரோசரி மெட்ரிக் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த இவர் கடந்த சில வருடங்களாகவே கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவருக்கு அதற்கான சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் இலங்கைக்கு ஆயுர்வேத சிகிச்சைக்காக சென்றவர் சிகிச்சை பலனின்றி திடீரென உயிரிழந்திருக்கிறார். இவரின் மரண செய்தியை கேள்விப்பட்டு ஒட்டுமொத்த திரை உலகமும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. இசைஞானியின் தாலாட்டை இன்னிசையாக கேட்டு வளர்ந்தவர்கள் கோடி பேர் இருக்கலாம். ஆனால் அந்த இளையராஜாவின் இதயத்தில் சாய்ந்து தாலாட்டு கேட்ட அந்த கானக்குயில் பவதாரணி இன்று நம்மை விட்டு பிரிந்து காற்றோடு ஒன்றாக கலந்து விட்டார். சோகத்தையும் கீதமாக மாற்றிய வித்தைக்கு சொந்தக்காரர் இளையராஜா அவர்கள். அவரே இன்று ஆசை மகளை பிரிந்து கண்ணீர் எனும் காற்றோடு வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லாமல். துக்கம் சில நேரம் பொங்கி வரும்போது மக்கள் மனம் போல பாடுவேன் கண்ணே, என் சோகம் என்னோடுதான். ஆழ்ந்த இரங்கல்கள்.